ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் கயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஆமாங்க தீபாவளி ஸ்பெஷல் தான். எக்கச்சக்கமான ஸ்வீட் ஐட்டம் நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாக இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாக தீபாவளி ஸ்பெஷல் தாங்க. தீபாவளி கொண்டாட்டத்தில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட்டில் என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்றைக்கும் நம்ம சேனலில் 2 யூடியூபர்ஸ் சூப்பரான ஸ்வீட் ஐட்டம், அதாவது வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய 2 வகையான ஸ்வீட் ஐட்டத்தை 2 யூடியூபர்ஸ் சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜீனத் குக்கிங் அப்படின்ற சேனல்லேருந்து மில்க் மைசூர் பாக் ரெசிபி நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஜீனத் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு பண்ண போற ரெசிபி ரொம்ப ரிச்சான மில்க் மைசூர் பாக். துளி தண்ணீர் கூட சேர்க்காம ரொம்ப டேஸ்டியா பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. மில்க் மைசூர் பாக் பண்றதுக்கு அடிகனமான பாத்திரமா இருக்கணும். அதனால குக்கர் பேன் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம எல்லா பொருளையுமே ஒரே கப்ல தான் அளந்துக்க போறோம். இப்ப 2 கப் சீனி சேர்த்துக்கலாம். இது கிராம் அளவு சொல்லணும்னா 500 கிராம் சீனி. சீனி அளந்த அதே கப்ல 1 கப் பால், அதாவது 200 மில்லி பாலை சீனில ஊத்தி பாகு காய்ச்சிடலாம். பாகு நல்லா கொதிக்குது. இப்ப விரல்ல தொட்டு 2 விரல சேர்த்து பிரிக்கும் போது ஒரு கம்பி ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல 1 கப் பால் பவுடர், இதோட அளவு 150 கிராம். இத சேர்த்து கட்டி இல்லாம கலந்துக்கலாம். அதோட 1/2 கப் கடலை மாவு 75 கிராம், இதோட அளவு. இத ஏற்கனவே சலிச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்ப சிம்ல வச்சு கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க. இதுல மில்க் பவுடரை அதிகம் சேர்க்கறதுனால சரியான கலர் கிடைக்காது. அதனால 3 சிட்டிகை அளவு லெமன் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். அப்பதான் கலர் பார்க்க நல்லா இருக்கும். இதுக்கு மொத்தமா நம்ம 2 கப் நெய் சேர்க்க போறோம், அதாவது 400 கிராம். இப்ப 1 கப் நெய் 200 கிராம் நெய்யை சேர்த்து நல்லா கிளறணும். கொஞ்ச நேரத்துல இந்த நெய் எல்லாத்தையுமே மாவு உள்ள இழுத்துக்கும். இப்ப பாருங்க, ஃபுல் நெய்யும் உள்ள போயிடுச்சு. இப்ப இன்னொரு கப் நெய்யும் சேர்த்துடலாம். நெய் 2 கப் சேர்க்கணுமான்னு நினைச்சீங்கன்னா 1 கப் சன்ஃபிளவர் ஆயில் 1 கப் நெய்யா கூட சேர்த்துக்கலாம். நெய்யாவே சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நெய்யை சேர்த்து கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஓரங்கள்ல முருகி வர்ற இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்பவும் உங்களால பதம் சரியா பாத்துக்க முடியலன்னா லைட்டா தொட்டு கையில உருட்டி பாருங்க. அது உருண்டு வருதுன்னா கரெக்டான பதம் அதுதான். அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத ஊத்த ஏற்கனவே குழியான ஒரு ட்ரேல நெய் தடவி வச்சிருக்கேன். ஊத்த முன்னாடி 2 டீஸ்பூன் நெய் ஊத்தி 2 தடவை கிளறிட்டு ட்ரேல கொட்டிடுங்க. மேல ஒரு ஸ்பூன் வச்சு ஷேப் பண்ணி விட்டுடுங்க. 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா செட் ஆகட்டும். இப்ப செட் ஆயிடுச்சு. ஓரங்கள்ல கத்திய வச்சு இப்படி நல்லா எடுத்து விடுங்க. அப்புறம் ஒரு பிளேட்ல கவுத்தி ட்ரே மேல நல்லா தட்டி விடுங்க. பிளேட்டுக்கு வந்துடுச்சு. நம்மளோட மில்க் மைசூர் பாக் நெய் மணத்தோட ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு. இப்ப கட் பண்ணிடலாம். நம்ம பண்ண மில்க் மைசூர் பாக் மேல எல்லோ கலர்லயும் உள்ள லைட் பிரவுன் கலர்லயும் ரொம்ப அழகா வந்திருக்கு. குழிவான ட்ரேல ஊத்தினாதான் இந்த மாதிரி கலர் கிடைக்கும். டேஸ்டியான இந்த மில்க் மைசூர் பாக் ரெசிபியை இந்த தீபாவளிக்கு நீங்களும் செய்து பாருங்க. ஜீனத் குக்கிங் ரொம்ப அருமையான தீபாவளி ஸ்வீட் ஐட்டம் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அவங்களோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் பேடா.
இந்த ரெசிபியை நமக்காக செஞ்சு காமிச்சிருக்கவங்க ஜாஸ்மின் குலு குலு கோடை கிச்சன்லேருந்து. அவங்க இந்த ரெசிபியை நம்ம காயல் சமையல் வியூவர்ஸ்க்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்வீட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கரிக்கெலாம் போனால் ரொம்பவே விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய பால் பேடா ரெசிபி தான். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த ரெசிபி எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காயல் சமையல் ஃபாய்ஸாக்காக்கு ரொம்பவே மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1.5 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். இந்த பால் பேடாக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாலை சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த பால் நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நமக்கு அப்போ அந்த பால் பேடாவோட டேஸ்ட் மாறிடும். இந்த ஓரத்தில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த பால் நமக்கு நல்லா வற்றணும். இப்போது இந்த அளவுக்கு பாதியாக குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமனோட ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ அந்த பால் தெரிஞ்சு திரளாக வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கேஸை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி நமக்கு திக்காகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்தாச்சு. நல்லா இந்தளவுக்கு திக்காயிடணும். இந்த ஸ்டேஜில் 100 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1.5 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சுகர் கரெக்டான இனிப்பாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி இருக்கும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சுட்டு இருக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் ரிச்சாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகி நல்லா கெட்டி ஆயிடணும். ரொம்ப கெட்டி ஆயிடக்கூடாது. அதோட கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காகி கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் தண்ணியோட அந்த பதமே இல்லாமல் இந்த மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸ்க்கு பேடா வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா பிடிச்சிங்கன்னா தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக நடுவில் தட்டிட்டு பேடா ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் சைட்ஸில் கிராக்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக பாலில் செஞ்சுருக்கிறதுனால. செஞ்சுட்டு நடுவில் ஒரே ஒரு பாதாம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம பால் பேடா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மில்க் பேடா நல்லா சூப்பராக அப்படியே நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. நன்றி கோடை கிச்சன். ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி எங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அவங்களோட சேனல் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த 2 ஸ்வீட் ஐட்டமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.